ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாரே முடிஞ்சிச்சு, நீ என்னடா இப்போ வந்து வீடியோ போட்டுட்ருக்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. வீடியோ நான் எப்போ எடுத்து முடிச்சிட்டேன். இந்த வீடியோ எடுத்தது வந்து நான் 5ஆம் தேதியே எடுத்துட்டேன். பட் ஆனால் அதை எடிட் பண்ணிட்டு போஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஏன்னா நான் கொஞ்சம் ட்ராவலிங்கில் இருந்ததால் டக்குன்னு எடிட் பண்ணி போட முடியல. சாரி ஃபார் தட். உடனே நீங்கள் என்னடா வார் வந்துடுச்சு, இதை வச்சு நீ கொஞ்சம் மில்க் பண்ணி கண்டென்ட் எடுக்கலாம், மற்றவங்க மாதிரி இதை வச்சு நான் வியூஸ் வாங்கலாம், லைக்ஸ் வாங்கலான்ட்டு நான் போடல. எனக்கு இதில் ஒரு சில விஷயம் நடந்தது, அது எனக்கு தோணுதனால தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ அவ்வளோதான். அதே மாதிரி ஒரு சின்ன டிஸ்க்ளைமரு, இந்த வீடியோவில் வந்து நான் ரிலீஜியஸாக எதுவும் பேச போகிறது கிடையாது. அப்படி உங்களுக்கு எதாவது நான் ரிலீஜியஸாக பேசுகிற மாதிரி இருந்து தப்பாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதை சரி பண்ணிக்கிறேன். யாரும் அஃபண்ட் ஆகாதீங்க. பார்க்கறது வந்தால் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஓகே. இந்த சிந்தூர் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகி 9ஆம் தேதி அன்றைக்கி முரளி நாயக் அப்படின்ற ஒரு இந்தியன் ஆர்மி ஆஃபீஸர் வந்து இறந்து போயிருக்காரு. ரொம்பவே ஒரு சோகமான விஷயம். இப்போ மேட்டருக்கு வருவோம். இந்த டெரரிஸ்ட் அட்டாக் எப்படி நடந்ததுன்னு பார்ப்போம். நம்ம ஏப்ரல் 22 அன்றைக்கி பஹல்காமில் வந்து இந்த 5 மிலிட்டன்ஸுமே இந்தியன் ஆர்மி மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்து அங்கே இருக்கிற டூரிஸ்ட் கிட்ட கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து ஹிந்துவா இல்லை முஸ்லீமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க வந்து ஹிந்து அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருக்க மென்ஸை மட்டும் டார்கெட் பண்ணி ஷூட் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்க விமன்ஸ் எல்லாருக்கிட்டையும் வந்து நீங்கள் இங்கே நடந்ததை போயிட்டு நீங்கள் மோடி கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி அனுப்பிட்டானுங்க. இதுதான் வந்து ஏப்ரல் 22 அன்றைக்கி நடந்தது. அதில் இறந்த 26 பேருமே இந்துஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரே ஒரு முஸ்லீமும் இருந்திருக்காரு. அவர் பேர் வந்து சையத் அதில் ஹுசைன் ஷா. அவர் லோக்கல் காஷ்மீரி தான். அங்கே போய் அவங்க காப்பாற்ற போய் யூரியா அங்கே சுட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அட்டாக் நடந்ததுக்கப்புறம் வந்து சிந்தூர் ஆப்ரேஷன் சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்தியா வந்து பாகிஸ்தான் அட்டாக் பண்ணாங்க. எப்படி இந்த அட்டாக் நடந்தது, எந்த மாதிரி ப்ரொசீஜர் நடந்தது அப்படின்றத வந்து விமன் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் வச்சு சொல்ல சொன்னாங்க. கர்னல் சோஃபியா குரேஷி, கமாண்டர் வமிகா சிங், இவங்க மூலியமாக தான் அது வேர்ல்டு லெவலில் இந்த நியூஸ் தெரிய வந்தது. இதெல்லாம் தான் இப்போ நடந்தது. இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு மெயினான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அட்டாக் நடந்ததுக்கப்புறம் நான் ஒரு சில விஷயம்லாம் பார்த்தேன். இந்த அட்டாக் நடந்ததுக்கு மெயினான ரீசன் வந்து ஆப்வியஸாக இந்தியா பாகிஸ்தான் எல்லாருக்குமே தெரியும், அவங்களுக்கும் நமக்கும் இருக்க பிரச்சனை எப்படின்னு. அது இன்னொரு மேட்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா ரிலீஜியஸ் அட்டாக். ஏன்னா அவங்க கேட்கும்போதே எப்படி கேட்டு சுட்டிருக்கானுங்கன்றது அதையும் நமக்கு தெரியும். இந்த அட்டாக் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்தியாவில் வந்து இந்து முஸ்லீம் பிரச்சனை கண்டிப்பாக நடக்கும். இது நடந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். இன்டர்நெட்டில் பாதி பேர் இதுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இந்த அட்டாக் நடந்ததுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் த வீடியோ கமெண்ட்ஸில் நான் போய் பார்க்கும்போது எல்லாருமே வந்து முஸ்லீம்ஸை டார்கெட் பண்ணி பேசியிருக்கானுங்க. இந்த கம்யூனிட்டியே இருக்கக்கூடாது, அதில் இந்தியாவில் வந்து இவங்க இருக்கவே கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய கமெண்ட் பார்த்தேன். அவங்களும் சும்மா இருந்தாங்களான்னு கேட்டால் கிடையாது. அவனுங்க ஒரு பக்கம் போட்டுட்ருக்கானுங்க, இது நடந்தது செம்ம சூப்பரு அது இதுன்னு கண்டதை கமெண்ட்டை போட்டு மாறி சண்டை போட்டுட்ருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். அதை புரிஞ்சிக்காமலே இவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா இவனுங்களுக்குள்ளே கமெண்டில் அடிச்சிக்கிறானுங்க. ஒரு மதம் மட்டும் ஒரு நாட்டில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த நாடு வந்து நாசமாக தான் போகணும் அப்படின்றதுக்கு பாகிஸ்தான் ஒரு லிவிங் எக்ஸாம்பிள். இதை பார்த்தும் இவனுங்க திருந்தாமல் இப்படி கமெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் காமெடியாக இருக்குது. இதை பற்றி பேசுறதுக்கே லைட்டாக பயமாக இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனா என்னடா டெரரிஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பேசுவாங்க. நான் இந்த பக்கம் பேசுனா ஒட்டுமொத்த முஸ்லீமையும் நீ வந்து இப்படி பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பேசுவானுங்க, மாறி பேசுவானுங்க. இதில் ஒரு மேட்டர் என்னன்னா, இந்தியன் ஆர்மி வந்து பப்ளிக் எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, ஃபர்ஸ்ட் அங்கே இருக்கிற டெரரிஸ்ட்டை தான் அட்டாக் பண்ணாங்க, அதுவும் நைட்டில். இதுலேருந்தே தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கும் நமக்குமான டிஃப்ரென்ஸு. யாருக்குமே டிஸ்டர்ப் இல்லாத டைமில் தான் ஃபர்ஸ்ட் நம்ம அட்டாக் இருந்தது. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் ஆர்மியை வந்து நம்மளை அட்டாக் பண்ணதுனால தான் அப்புறம் தான் திருப்பி நம்ம அட்டாக் பண்ணோம். ஸோ இப்படி தான் வா ஸ்டார்ட் ஆச்சு. சரி, ஓகே, இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். தயவு செய்து வந்து இந்து முஸ்லீம் சொல்லிட்டு கமெண்ட்டில் போய் அடிச்சிக்காதீங்க. எத்தனை பேர் வந்து சொன்னாலும் கேட்க போகிறதில்ல. சொல்கிறா, இதெல்லாம் நான் சொன்ன சிரிச்சிருவாங்கப்பா. நான் சொன்னா மட்டும்